கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். வேத பாரகரும் பரிசேயரும் மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தி தவறாக நிதானிக்கிறவர்களாய் இருந்தார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தும் முன்பாக நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் மற்றவர்களை தீர்ப்பு செய்கிறது போல தேவன் தீர்ப்பு செய்கிறதில்லை. நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் தீர்க்கப்படுகிறோம். நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பெரிய பாவத்தை நாம் கண்டுகொள்ளாமல் மற்றவர்களின் வாழ்க்கையில் உள்ள துரும்பை போன்ற சிறிய பாவங்களை குறித்து நாம் குற்றப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். லூக்கா 6:37-38 வாசிக்கிறோம். நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருக்கும்போது நாமும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்போம். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருக்கும்போது நாமும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்போம். ரோமர் 14:4 வாசிக்கிறோம். மற்றவர்களுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறது தவறான காரியமாக இருக்கிறது. லூக்கா 18:11 வாசிக்கிறோம். பரிசேயர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை குற்றப்படுத்துவர்களாகவே இருந்தார்கள். தங்களை நல்லவர்களாகவும் மற்றவர்களை குற்றவாளிகளாகவும் தீர்ப்பு செய்தனர். ரோமர் 8:33-34 வாசிக்கிறோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும்பொழுது நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார் என்று 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:10 பார்க்கும்போது பிசாசானவன் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். நாம் பிசாசை போல மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவை போல நாம் பரிந்து பேசுவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 2:1-2 வாசிக்கிறோம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்களின் பாவங்களையும் தவறுகளையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடையதை காண தவறி விடுகிறோம். மற்றவர்களுடைய பாவங்களை பார்க்க நமக்கு கவனம் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை பார்க்க நாம் கவனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 7:1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.